அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட் போட்டுருவோம். அதிகாரிகள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி, முதலமைச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஊடகங்களை சந்தித்து இதை மக்கள் மயப்படுத்த வேண்டும், மக்களின் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடக்கிறது. மஞ்சோலை தொழிலாளர்களும் இங்கே உடன் இருக்கிறார்கள். அந்த மாதிரி ஆர்டர் இருக்காங்க. வழக்கு நடந்துட்டு இருக்கு. கோர்ட்ல இருக்கிறது, கோர்ட்ல இருக்குல்ல கேஸ், கோர்ட்ல என்ன ஆர்டர் வருதுன்னு பார்க்கலாம். தொழிலாளர்கள் ஏதாவது சிபிஎம் தொழில் 2019 ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுத்திருந்தாங்க. கீழே மணிமுத்தாறுல 110 குடும்பத்துக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த பட்டாவை ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தை சேர்ந்த பட்டானா மனைப்பட்டாவா நிலப்பட்டாவா? மனைப்பட்டா. அவங்க மாஜோலையில வந்தவங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஏற்கனவே பணி முடிந்து வீடு திரும்பினாங்களா? அது கொடுத்த பட்டாவை ஆக்கிரமிச்சு இலவச மனைப்பட்டா. இலவச பட்டா கவர்மெண்ட் கொடுத்தாங்க. பட்டாவை கொடுத்து இடத்தை இது வரைக்கும் யாருக்கும் நல்ல கதை. பட்டா கையில வச்சிருக்காங்க, நிலம் தெரியல அவங்க. அந்த இடத்தை நாங்க நேர்ல போய் ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கும்போது ஒரு பர்டிகுலரா ஒரு ஆசிரமம் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. 3.5 ஏக்கர் நிலம் சுத்தி ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அதுல மொத்தமா 106 மாஞ்சோலை, கூத்து, காக்காட்சியில உள்ள மக்களுக்கான நிலம் இருக்குது. ஆனா இன்னமும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. இது சம்பந்தமா தாசில்தார்ட்ட பேசணும்னா எந்த ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டேங்கிறாரு. 3 வருஷம் ஆனதுனால காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அது நிறைய இடங்கள் அந்த மாதிரி பட்டா கொடுத்து நிலம் அளந்து கொடுக்காம போனால் அது காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த லேண்டை எடுத்துக்கிற ஒரு நடைமுறை இருக்குது. அது இப்போ சட்டமன்றத்தில் கூட விவாதிக்கப்பட்டது. மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணி இந்த நிலைமையை எடுத்து சொன்னாக்க அதை திரும்ப அதே நபர்களுக்கான இடமா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அது அது மாதிரி சில இடங்களில் தருமபுரியில் கூட நடந்திருக்குது, கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு. பல இடங்களில் இதே மாதிரி முதல்வர் வருகிற போது அல்லது அமைச்சர்கள் வருகிற போது பட்டா யார் யார் கோருகிறார்களோ அவர்களுக்கு பட்டா கொடுத்துருவாங்க. லேண்ட் அக்விசிஷனில் பிரச்சனை இருக்கும், அது அப்படியே தேங்கிடும். அந்த லேண்ட் ஓனர்ஸ் வழக்காடுவாங்க, இல்லைனா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஏதாவது பிரச்சனை பண்ணி ஒரு இடத்த தேர்வு பண்ணுவாங்க. அதில் 2 பேர் ஓகே சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் ஓகே சொல்லியிருக்க மாட்டார். அதனால் அதை டிஸ்பியூட்டாக மாறிடும், அப்படியே தேங்கி நின்றுடும். அது சில நேரங்களில் கோர்ட்டில் போய் தேக்கம் அடைஞ்சிடும். இப்படி சில பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் மனைப்பட்டாவுக்கென்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அளந்து விடப்படாமலும் அல்லது அளந்து விட்டாலும் குடியேற முடியாமலும் கையகப்படுத்தினாலும் அது அரசாங்கம் எடுக்க முடியாமலும் இப்படி பல சிக்கல்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. அதில் இது ஒன்றாக இருக்கிறது என்பதை இப்போது நாம் அறிகிறோம். இதை உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்வோம், அல்லது தேவைப்பட்டால் முதல்வரிடத்திலேயே எடுத்து செல்வோம். யார் யார் மனைப்பட்டா வாங்கினாங்க, அந்த பயனாளிகள் பட்டியல் தெரிந்தால் இந்த பட்டியலை கொண்டு போய் நாம் கொடுக்கலாம். சொல்லுங்க. ஊடகவியலாளர் ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணி உங்க பேரை சொல்றீங்க. ஊடகவியலாளர் தொழிலாளர்கள் சார்பாக பத்திரிகைகளில் அமல்படுத்த வேண்டிய ஒரு மோசடி இதுக்குள்ள இருக்கு. ஒன்று என்னன்னா, இது விஆர்எஸ் பேக்கேஜ். அவங்க தொழிலாளருடைய இக்னரன்ஸை பயன்படுத்திட்டு, அறியாமையை பயன்படுத்தி நிறுவனம் அறிவித்திருக்கிற விஆர்எஸ் பேக்கேஜ். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 50 வயதிலிருந்து 59 வயதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் சரி, கடைசியாக வாங்கின 24 மாதங்களுடைய ஊதியத்தை வாங்கி கொண்டு ஷிஃப்டிங் அலவன்ஸ்னு சொல்லி இடம்பெயர்வுக்காக ஒரு 10,000 இது மட்டும்தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. 50 வயதுக்கு உட்பட்ட தொழிலாளர்களுக்கு கடைசியாக வாங்கின 18 மாத சம்பளம் மட்டும் வாங்கிட்டு ஒரு 10,000 ரூபாய் கூடுதலாக கொடுத்துட்டு நீங்கள் இங்கிருந்து வெளியே போகணும்னு சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒப்பந்தம். தொழிலாளர்களுக்கு, இந்த சாதாரண தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்காது. அவங்க மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. தமிழக அரசு, குறிப்பாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம், தொழிலாளர் நல செயலாளர் தலைமையில் பேச்சுவார்த்தை ரொம்ப மோசடி, ஏமாற்றப்பட்டிருக்கு. இந்த மீகர் காம்பன்சேஷனை வாங்கிட்டு நிச்சயமாக வெளியே போக முடியாது. அவை எவ்வளவு பெரிய நிறுவனம் என்பது தொழிலாளருடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு மோசடியில் விட்டிருக்கிறது செய்தியும் சேர்த்து நீங்கள் ஊடகத்துக்கு கொண்டு போனீங்கன்னா தமிழக அரசுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக இந்த அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், விரைவில் அனைத்து கட்சி போராட்டம், அனைத்து தொழிற்சங்களுடைய போராட்டம் திருநெல்வேலியில் நடக்கிறது. இதையும் சேர்த்து கொஞ்சம் கொண்டு போகணுங்கிறதா.
நீங்கள் இதை சொல்லுங்களா? சொல்லுங்கள். ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சாலைகளே இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது. மக்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போயிட்டு வரலாம். பெண்கள் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ வெளியே போகிற ஒரு சூழல் தான் இருக்குது. இதை நம்ம மனசு வந்து இதற்கு முன்னாடி அரசின் பார்வைக்கு இது போனதோ போகலையோ பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இதை அரசோட கவனத்துக்கும் மக்களோட பார்வைக்கும் நம்ம கொண்டு போகக்கூடிய தேவைகள் ஒன்று இருக்குது. அதனால தான் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை நான் நேரடியாகவே அந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போனேன். அந்த மக்கள் அழுகாத ஒரு நபர் கூட இல்லை, ஆண்களும் கண்ணீர் சிந்துற ஒரு நிலைமை தமிழகத்தில் வந்திருக்குது.